படத்தோட பாதி வரும்போதே நமக்கு தெரிஞ்சிருது என்ன மாதிரியான கதைக்களமாக இருக்க போகுது, யார் கொலை பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. இருந்தாலும் நம்மளுக்குள்ள அந்த சுவாரஸ்யத்தை குறைக்காம கடைசி வரைக்கும் கொண்டு போனதெல்லாம் அந்த திரைக்கதைக்கே கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதுவும் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்லலாம் ஒருத்தரை இவர் தான் அந்த சைக்கோன்ற மாதிரி கொண்டு வருவாங்க. சத்தியமாக நான் அவரை தான் எதிர்பார்த்தேன், இவர் தான் அந்த சைக்கோவாக இருப்பார்னு. ஆனால் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வச்சாங்கல்ல ஒரு ட்விஸ்ட்டு, சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த படத்துக்கு அவங்க பண்ணியிருந்த டீட்டெயிலிங்கு, அவங்க பண்ணியிருந்த ஸ்க்ரீன் ப்ளே, கதைக்கு அவங்க கொடுத்துருந்த ஒரு உழைப்பு எல்லாமே படத்தில் அப்படியே தெரிஞ்சுது. இவ்வளோ சிம்பிளான பட்ஜெட்டில் சிம்பிளான ஆக்டர்ஸ் வச்சு இவ்வளோ நல்ல படம் கொடுக்க முடியுமான்னு அவ்வளோ ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அந்த சைக்கோவை பற்றி சொல்லணுன்னா பாதி படம் போகலையே அந்த சைக்கோவை பற்றி நமக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நிஜமாக நான் சொல்கிறேன், மிச்ச படம் அந்த சைக்கோவை தான் நான் ஹீரோவாக பார்த்தேன், மிச்சம் எல்லாரையும் தான் நான் வில்லனாக பார்த்தேன். ஏன்னா நம்ம ஒருத்தரை அடித்து ஒருத்தரை ஓரமாக உட்கார வச்சுட்டு அப்புறமேட்டு எந்திரிச்சு ஒரு ஜூஸையோ டீயோ வாங்கி கொடுத்துட்டு நம்ம ஏதோ பெரிய ஒரு கடவுள் போர்வையிலையும் அவர் ஏதோ பிச்சைக்காரன் போர்வையிலையும் நம்ம நகர்ந்து போயிடுவோம் ஈஸியாக. நான் அடித்தாலும் அதுக்கப்புறம் காம்பன்சேட் பண்ணிட்டேன்ல, இது என்ன விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்னு நமக்கு புரியலை இல்லையா? அடிபட்டவருக்கு தான் அடியோட வலி தெரியும், அடித்தவனுக்கு எப்படி தெரியும்? அடித்தவனுக்கு திருப்பி அடிக்கும்போது தானே அதோட வலி தெரியும். ஸோ அதை கொலையை நம்ம எந்த விதத்தில் நியாயப்படுத்த போகிறதில்ல. ஆனால் அந்த பெஞ்சமின் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் எந்த விதத்துலையுமே தப்பு கிடையாது. அவரோட சிந்தனை எங்கேயுமே தப்பாக போகலை. பதிலுக்கு ரிவெஞ்சாக கொலை பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாமே தவிர மற்றபடி அவரோட கோபம் எந்த விதத்துலையுமே தப்பானதாக எனக்கு தோணவே இல்லை. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த படம் என்னை அதிகப்படியாக ஈர்த்திருக்கு.